கோரிக்கை அளித்து மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று பேரைய அண்ணாவரையில் கூட்டத்தினங்க மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னிடம் கோரிக்கையை பெற்றுக் கொண்டார்கள். அந்த ஒரு தரிசனத்திலேயே மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத நல்ல குணம் உண்டு என்பதை நான் தெரிந்து கொண்டேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னிடம், தம்பி, நீங்கள் உங்கள் தொகுதி சம்பந்தமாக எப்போது வேண்டுமானாலும் என்னை சந்திக்கலாம் என்று சொன்னபோது என் உடலில் தெய்வ சக்தி பாய்ந்தது போன்ற உணர்வை அடைந்தேன். மாண்புமிகு அம்மா அவர்களிடம் நான் அளித்த கோரிக்கை தற்போது ஒவ்வொன்றாக நிறைவேறி வருகிறது. முதலில் எனது திட்டக்குடி தொகுதியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்ட ரூபாய் 4.2 கோடியும் நீதிபதிகளின் குடியிருப்பு கட்ட ரூபாய் 71.50 லட்சமும் நிதியாக வழங்கியுள்ளது நினைக்கும் போது வள்ளலின் வாரிசு மாண்புமிகு அம்மா அவர்களா என்பதை மனதார நான் உணர்ந்து கொண்டேன். அடுத்தபடியாக என்னுடைய தொகுதியில் உள்ள பெண்ணாளர் பேரூராட்சி தோழநகரில் பல்லாண்டு காலமாக மனப்பட்டா இல்லாமல் தவித்து வரும் ஏழை ஆந்திராவிட பொதுமக்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆணைக்கு இணங்க தற்போது 400 குடும்பங்களுக்கு இலவச வீட்டு மனப்பட்டா கிடைக்க நிலம் கையகப்படுத்தி துரிதமாக பணிகள் நடைபெற்று வருகின்றன. 60 ஆண்டுகளுக்கு மேலாக வீட்டுமனை வேண்டி போராடிய ஏழை ஆந்திராவிட பொதுமக்களுக்கு வீட்டுமனப்பட்டா கிடைப்பதை நினைக்கும் போது ஏழைகளின் இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்களா என்பதை மனதார உணர்ந்து கொண்டேன். தமிழ் மக்களின் சுகாதார வாழ்வு மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் பாதாள சாமி திட்டத்தை கொண்டு வந்துள்ளார். அந்த திட்டத்தின் கீழ் என் தொகுதியில் பெண்ணாளர் பேரூராட்சிக்கு ரூபாய் 23 கோடிக்கு மேல் நிதி உதவி வழங்கியுள்ளார். இதை பார்க்கின்ற போது மக்களை காப்பாற்றும் ஒரே காவல் தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்களா என்பது நமக்கு நன்றாகவே தெரிகிறது. நமக்கு எது வேண்டுமென்றாலும் கேட்டால்தான் கிடைக்கும். ஒருவரிடம் உதவி வேண்டும் என்று சொன்னால் பல முறை நடக்க வேண்டியுள்ளது. நடையாக நடந்தால்தான் உதவி கிடைக்கும், அல்லது கிடைக்காமையும் போகலாம். ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்களை நான் ஒரே ஒரு முறைதான் தரிசனம் செய்தேன். உடனே என் கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது. மாண்புமிகு அம்மா அவர்களை நான் பலமுறை தரிசிக்க வாய்ப்பு கிடைத்தால் எனது தொகுதி தமிழகத்தில் உள்ள தொகுதிகளில் முதன்மை தொகுதியாக மாறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு அந்த நல்ல வாய்ப்பினை வழங்க ஆவண வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்களை தரிசித்த பின் என் தொகுதி மக்கள் எனக்கு அளிக்கின்ற மரியாதையே தனியாக உள்ளது. பெயரும் புகழும் பெற வேண்டும், தொகுதி மக்களுக்கு நல்லதே செய்ய வேண்டும். எனக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பதையே உணர்கிறேன். திருச்சி அருகே உள்ள தொட்டியத்தில் புதிய மணல் குவாரிக்கு தமிழக அரசு நடிகைகள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. நடிகை ஜெயலலிதால ஆரம்பிச்சு இப்ப உள்ள ராதிகா, குஷ்பு, ரோஜா, விந்தியா, ஜெயபிரதா, ஜெயசுதா, குயிலி, ரம்யா, பூஜா காந்தி, விஜயசாந்தி, ஹேமமாலினின்னு பல பேரு அவங்களுக்கு விருப்பமான கட்சியில இணைஞ்சுக்கிட்டாங்க. அந்த வரிசையில இப்போ த்ரிஷாவும் இணைஞ்சிருவாங்க அப்படின்னு பேசப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, நடிகை த்ரிஷாவுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி திருமண நிச்சயதார்த்தம் ஏற்பட்டுச்சு. அந்த திருமண நிச்சயதார்த்தம் திருமணம் வரைக்கும் போகாம பாதியிலே நின்று போச்சு. அதனால திருமணத்து மேல இருந்த ஆசையே விட்டுட்டாங்களாம் நடிகை த்ரிஷா. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க, இனிமே திருமணத்துல அவசரப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்ன த்ரிஷாவுக்கு அரசியல்ல குதிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு போல இருக்கு. ஏன்னா அவங்களுடைய சோசியல் வலைதளத்துல அவங்க ப்ரொஃபைல் பிக்சர்ல ஜெயலலிதா கூட ஒன்னா இருக்கிற மாதிரியான போட்டோ ஒண்ணு இணைச்சு போட்டிருக்காங்க. சோ இது மூலமா இவங்க அதிமுக இணைய விருப்பப்படுறாங்களோ அப்படிங்கிற டவுட் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம த்ரிஷாவுக்கு நெருங்கின வட்டாரத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றதை வச்சு பார்க்கும்போது கூடிய விரைவில் நம்ம த்ரிஷாவை அரசியல்ல பார்க்கலாம் அப்படின்னு